தாவேக்கால இவங்களுக்கு பொறுப்பு வழங்குமா வழங்கப்படாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு புறம் போய் கொண்டிருந்தது. நேற்றைய தினம் விஜயபாஸ்கருக்கு விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர், அதிமுகவிலிருந்து சென்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாவேக்காவில் பொறுப்பு வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா ஆட்சிக்கு வந்த முன்னாடி அதிமுகவும் திமுகவுமே திணறுது. அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியல. பல பேர் சொல்லிட்டு தரான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் அப்படிங்கிறான் கொஞ்சம் பேர். இந்த கட்சியை நடத்தி கொடுக்கணும்னா அதிமுக காரன் இருந்தாதான் நடத்தி கொடுக்கணும். இப்ப கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கும் போது அவர்கள் கூட கிளாஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஜெயலலிதா எப்படி ஒரு அதிரடியான அரசியலை செய்வார்களோ அப்படி ஒரு அரசியலை செய்வதற்கு விஜய் ஆசைப்படுகிறாரு. அப்படி ஆசைப்பட்டால் மந்திரிகள் எப்ப பதவி போகணும் பயத்துல இருக்கணும். 15 ஆண்டு காலமா இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம நீங்க தான் சொல்லணும். அவரே தான் காரணம். தனியா தான் இருப்பேன்னா தனியா இருக்கிறதுக்கு சுடுகாடா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். தாவேக்கால இவங்களுக்கு பொறுப்பு வழங்குமா வழங்கப்படாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு புறம் போய் கொண்டிருந்தது. நேற்றைய தினம் அதாவது விராலிமலை டாக்டர் விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவி, அதே போல விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர், அதே போல மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா போன்ற அதிமுகவிலிருந்து சென்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாவேக்காவில் பொறுப்பு வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட், எங்கிட்ட இருக்கிறவன் பூரா ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன், விசில் அடிக்கிறவன், கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன், ஸ்கிரீன்ல எங்க தலைவரை பார்த்த உடனே கலர் பேப்பரா தூவுறவன், எங்களுக்கு கட்சி நடத்த தெரியல, எங்க கட்சியை எப்படியாவது நடத்தி கொடுங்க, எங்களுக்கு எப்படி பொதுக்கூட்டம் போடணும்னு தெரியாது, அது தெரியாம தான் நாங்கள் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தி 41 பேரை நெரிசல் மரணத்தில் கொண்டுவிட்டோம். இந்த மாதிரி நெருக்கடி நிலைமைகள் இனி வரக்கூடாது. எங்களுக்கு எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி தேர்தல் நடத்த வேண்டும் எதுவுமே தெரியாம குறுக்கு வெட்டு அதிர்ஷ்டத்துல நாங்க வந்துட்டோம் ஆட்சி அதிகாரத்துக்கு. இந்த கட்சியை நடத்தி கொடுக்கணும்னா அதிமுக காரன் இருந்தால் தான் நடத்தி கொடுக்க முடியும் என்பதனால ஒரு வாடகைக்கு பெட்ரூமாஸ் லைட்டு வாங்குவாங்க அந்த காலத்தில் விசேஷங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பெட்ரூமாஸ் லைட்டு தான் அதிமுக. தங்களால் கட்சி நடத்த முடியவில்லை, பொய்க்கால் குதிரையை வைத்துக்கொண்டு எவ்வளவு நாள் ஆட முடியும்? அதிமுகவின் கால்கள் தேவைப்படுகிறது தாவேக்காவுக்கு. அதிமுக காரர்கள் வந்தால்தான் இந்த கட்சி நடத்த முடியும். நீ யோசிச்சு பாருங்க, புதுக்கோட்டையில பர்வேஸ்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் மாவட்ட செயலாளராக இருந்தா கட்சி விளங்காதுன்னு நினைச்சுதான் அவங்க விஜயபாஸ்கர் கொடுக்குறாங்க. அதான் அர்த்தம். அதுக்கு சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு சேராதுன்னு பழமொழி உண்டு. ஏதோ ஒரு வித்தை காட்டி நம்ம வந்துட்டோம். இந்த வித்தை நீடிக்கணும்னு நினைக்கணும்னா கட்சி அரசியல்னா என்ன, கட்டமைப்புனா என்ன, நிர்வாகம்னா என்ன, இதெல்லாம் தெரிந்தவர்கள் இந்த அரசியலை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தினால்தான் தப்பிக்க முடியும். எல்லாருக்குமே வழி தெரியலைனா, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியலைன்னா நான் வண்டி ஓட்டினா நீங்க பின்னாடி வந்து வரலாம், உங்களுக்கும் ஓட்ட தெரியலைன்னா பைக் என்ன செய்யறது? ஆக்சிடென்ட் தான். ஓரமா பார்க் பண்ணிட்டு தான் போகணும். அதுதான் ஓரமா பார்க் பண்ண இடத்துல தான் தாவேக்கா இருக்கு. அதுக்கு ஒரு ஓட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுது, இந்த வண்டியை மூவ் பண்றதுக்கு ஆள் தேவைப்படுது, நகராமல் கிடக்கிறது. அதனால அதிமுகவினுடைய பிரமுகர்களை அவர்கள் விலைக்கு பேசி வாங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே போல் ஆல்ரெடியே தாவேக்கா இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க, இவங்களே ஒரு சிலர் உட்கட்சி பூசல் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது எனக்கு பொறுப்பு வரல,
இந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட தெரிஞ்சேன், இவருக்கு எனக்கு பொறுப்பு வரும், வேட்பாளர் சீட்டு தருவாங்கன்னு சொல்லி நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு அந்த சீட்டு தரல அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கும் போது அவர்களுக்கு கூட கிளாஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் நீண்ட காலமாக வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், நற்பணி மன்றத்தில் இருந்தேன், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன். நான் எல்லா படத்துக்கும் நான் தான் போஸ்ட் ஓட்டுவேன், நான் தான் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்பேன், நான் தான் கும்பல் சேர்ப்பேன். குறுக்கு நெருக்கமா ஓடி வந்து வேற கட்சியில் இருக்கிற ஆளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா அப்ப நாங்கெல்லாம் எங்கே போறது? கட்சிக்கார நிலைமை என்ன? போஸ்ட் ஓட்டுறவனுக்கு தான் போஸ்டிங் கொடுப்போம்னு சொன்னீங்க, போஸ்ட் ஓட்டுறவனுக்குலாம் கொடுத்துருக்கியா போஸ்டிங்னு கேட்குறாங்கல்ல. அப்ப இந்த கட்சியை வந்து இன்னொரு கட்சியோட இணைக்கிறாங்க. அந்த கட்சி தான் அது ஆக்டிவான கட்சி. தாவேகா ஒரு இன்னொரு அதிமுகவாக உருமாறி வருகிறது. ஜெயலலிதா எப்படி ஒரு அதிரடியான அரசியலை செய்வார்களோ அப்படி ஒரு அரசியலை செய்வதற்கு விஜய் ஆசைப்படுகிறாரு. அப்படி ஆசைப்பட்டால் மந்திரிகள் எப்ப பதவி போகணும் பயத்துல இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படித்தான் நாங்க 4 அமைச்சரை தூக்க போறோம், 3 அமைச்சரை எடுக்க போறோம், அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லுவாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சர் காலில் ஏந்திரிச்சு வந்து வெளியில பார்த்து பாதுகாவலர்லாம் இருந்தாங்க தான் அமைச்சர் பதவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன்னாவே உடனே ஆக்ஷன் இருக்கும். இங்க இருக்க அமைச்சர்கள் மேல அலிகேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைல்ல. அப்புறம் எப்படி இது அம்மாவோட ஆட்சியா இருக்கும்? என்ன சிக்கல் இருக்குன்னா, அதிமுகவுல வந்து ஒருவரை தூக்கினால் நீக்கினால் அந்த இடத்திற்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு ஆள் வச்சிருப்பாங்க. இங்க ஆளை தூக்குனீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு தகுதியான நபர்கள் வேணும்ல. இப்ப நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, சட்டப்பேரவையில துறை சார்ந்த கேள்விகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பங்கு பெறுவார்கள், அவர்கள் தான் பதில் சொல்வார்கள். இதுதான் ஏற்கனவே அவங்களுக்கு நடைமுறை. 4 பேர் தான் பேச தெரிஞ்சவங்க. ராஜ்மோகன், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் 4 பேர் தான். நிர்மல்குமார் விட்டீங்க சார். நிர்மல்குமாரை சேர்த்துக்கோங்க, பிரஸ் மீட்லாம் அட்டன் பண்றாரு. 5 பேர் வச்சுக்கோங்க. 5 பேரை மட்டுமே வச்சு எப்படி கட்சி நடத்த முடியும்? இப்போ கடைசி சட்டமன்றத்தெல்லாம் அமைச்சர் மரிய வில்சன்லாம் பேசினார். மரிய வில்சனுடைய தமிழ் இருக்கு பத்தியலா, முத்தமிழின் முகவரினா அது மரிய வில்சன் தான். உச்சரிக்க தெரியலங்க. முதல்ல தமிழ் எழுதி வச்சு படிக்க தெரியல. இப்படிலாம் தமிழ்நாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்த இடத்துல, பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்துல, ஜீவானந்தம் போன்ற தோழர்கள் எல்லாம் மேடைகளில் முழங்கிய அரசியல் களத்துல இன்னைக்கு தமிழ் வாசிக்க தெரியாத ஆளுக, தப்பும் தவறுமா வந்து உச்சரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து தங்களை தலைவர்களாகவும் தகுதிமிக்க அமைச்சர்களாகவும் தங்களை வந்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த அவமானம். அதனால அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது முழுக்க அதிமுக மாத்திரலாம் நினைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பேர்களே விஜய் பார்த்திபன், விஜய் பாலாஜி, அமைச்சர்கள் பேர் யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா பேரையே சேர்த்து வச்சு கில்லி சரத்தான் ஒரு அமைச்சர் பேர், போதைப் பொருள் வழக்கில் மாட்டினார்ல அவர் பேர் கில்லி சரத்தான். இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அடைமொழிகளோட கூடியவர்கள்லாம் இந்த லோக்கல் போலீஸ் கேஸில் ஆள் தேடும் போது தான் அப்படி சொல்லுவாங்க. ஈஸ்வரனுக்கு ஈன்னு எழுதுவாங்க. இந்த பங்கு குமார்பாங்க. பங்கு குமார் வரிசைக்கு வந்துட்டாங்க இவங்க எல்லாரும். மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் அடைமொழியோடு கூடி வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நெறி சார்ந்தவர்களா இல்ல. திடீர்னு பாலியல் வழக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிக்குது, ஆளை தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா அது செஞ்சது யாருன்னு பார்த்தா தாவேகா மாவட்ட செயலாளருங்கிறாங்க. அப்ப ரசிகர் மன்றத்துல இருந்து நீங்க ஒரு அரசியல் தலைவன் வந்து, அரசியல் தொண்டன் வந்து போராட்ட களங்களில இருந்து வரணும், பொதுக்கூட்ட மேடைகளில இருந்து அரசியல் தெளிவு பெற்று ஒருத்தன் தலைவன் வந்து கட்சிக்கு வரணும். சினிமா தேட்டர் இருட்டுக்குள்ள இருந்து சொல்றது பார்த்தா அண்ணன் சீமான் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாரு? அண்ணன் சீமான். அவர் தான் நிறைய போராட்டங்கள் நடத்துறாரு, நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாரு, போராட்டம் நடத்துறாரா? வேற யாரும் போராட்டம் இல்ல, நிறைய 15 ஆண்டு காலமா இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம நடத்திட்டு இருக்காருல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஜெயிக்காதுக்கு யாரு காரணம்? நீங்க தான் சொல்லணும். அவரே தான் காரணம். தனியா தான் இருப்பேன்னா தனியா இருக்கிறதுக்கு சுடுகாடா? சுடுகாட்டுல தான் எல்லாரும் கூட்டமா கொண்டு போய் ஒரு ஆளை தனியா வச்சுட்டு வந்துருவாங்க. சுடுகாட்டுக்கு தான் அரசியல்வாதி வந்து தனியா இருக்க முடியுமா? ஐயாது, உங்கள் கருத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய எண்ணிக்கையில் கூடியவர்கள் பெரும்பான்மையானவர் வாக்களிச்சா தானங்க அது அரசியல் கட்சி. நான் தனியாக தான் நிற்பேன், தனியாக தான், நீ தனியாக போய் நில்லுன்ட்டாங்க. அதுக்கு அவருடைய முடிவுகள் தான் காரணம். வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் நேற்று ஒரு மேடையில் முழங்குறாங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும். எப்ப? கண்கட்ட பண்பு சூரிய நமஸ்காரமா விஜய் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் முதல்ல ஒண்ணு கூடி இருக்கிறா நீங்க எல்லாம் யாராவது?
இப்போ மேடையில் இது அதாங்க பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வாழ்விழந்து விட்டார்கள். அரசியல்ல பல பேர் வந்து விதவைகள் ஆயிட்டாங்க. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த முன்னாடி அதிமுகவும் திமுகவுமே திணறுது. அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல. பல பேர் சொல்லிட்டு தரான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் அப்படிங்கிறான் கொஞ்சம் பேர். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்னாகும், மாநில உரிமை என்னாகும், தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. முதன்மையாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடினால் 3 ஆண்டு சிறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைமை நீடிக்கிற போது இதை எப்படி அரசியலிலே வந்து எதிர்கொள்வது என்று அதிமுகவும் திமுகவும் திணறிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் எந்த நிலைமையில் இருக்காங்க, எங்கே கிடக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறா. நீங்கள் வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு அணியை உருவாக்கவே முடியலையே. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி நீங்களா தமிழ் தேசியத்தின் பேரால நான் தான் உண்மையான தலைவர்னு ஒரு ஆளா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே சார். மக்களை ஒன்று திரட்ட முடியலையே, எப்படி அரசியல் செய்யறது நீங்க? அவர் சொல்கிற இன்னொரு விஷயம், நீங்கள் மக்களை ஒன்று திரட்ட முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த மேடைகளில் சொல்கிறது தான். திருச்சியில் ₹1 பணம் செலவு பண்ணாமல் எத்தனை லட்சம் பேரையே கூட்டியிருக்கேன் நான் யாரு மாநாட்டுக்கு. சீமான் அவர்கள் கூட்டியிருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காரா, சட்டமன்றத்துக்கு போயிருக்காரா, ஜெயிச்சிருக்காரா? கூட்டம் கூட்டுறதுங்கிறது மட்டுமே வாங்க வாரம் பல்லாவரம் சந்தையில கூட்டுறாங்க. கூட்டம் கூட்டுறதுலாம் இப்படிதான் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க. விஜய் வந்து நம்ம விமர்சிச்சா, ஆனா விஜய் நிரூபிச்சு காமிச்சிட்டாருல. அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து 107 பேர் 108 பேர் ஜெயிக்க வச்சுட்டாருல. அவரு ஜெயிச்சு காமிச்சா நம்ம ஏற்றுக்கொள்ள தானே வேணும். ஜெயிக்கிறதே இங்க தகராறால இருக்கு. கட்சியின் தலைவரே வெற்றி பெறலைன்னா கட்சிக்காரன் எப்படி டெபாசிட்டே வாங்கலாம் தாங்க. டெபாசிட் வாங்காத கட்சியை நீங்க வந்து 16 வருஷமா நடத்திக்கிட்டு நான் வந்து இந்த நாட்டுக்கு போராடுறேன்னு சொல்றீங்க. உங்களை நம்புறதுக்கு ஆள் இல்லையே. நீங்க 15 வருஷமா பெரியார் தான் உலகத்திலே ஒப்பற்ற தலைவர்னு சொன்னீங்க. சொல்லிட்டு பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகிங்கிறீங்க. முன்னுக்கு பின்னு முரணா பேசிட்டீங்க. சீமானுக்கு எப்படி ஓட்டு போடுவேன்? அதே போல் இந்த ஒரு விஷயம் சார், அதாவது இவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து சொல்கிறார், தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுங்க. ஆமா, 2 கொள்கையை நாங்கள் எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சைடில் இருக்கணும் எனக்கு ஓட்டு போடுறான்னு அர்த்தம். சீமான் அவர்கள் அதற்கு முன்னாடி வரைக்கும் தம்பி வந்தால் அண்ணன் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த பேச்சுக்கு அப்புறம் அவர் சொல்றது, ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லை இன்னும் இந்த பக்கம் நில்லு, நடுவில் என்ன ரோடு அடிச்சு வர லாரி நடுவுல நின்றவர் தானங்க இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் இருக்காரு. ஓரமா போன நீங்க ஓரம் கட்டப்பட்டிருக்கல அரசியல்ல. யார் ஜெயிச்சது? விஜய் ஜெயிச்சாரா, சீமான் ஜெயிச்சாரா? அதனால மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். மக்கள் ஏற்கவில்லைன்னா உங்களுடைய தத்துவம் மகத்தான். இந்த உலகத்திலேயே உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு மார்க்சியம் பேசுறாங்க. காரல் மார்க்ஸ் சொன்னாரு, மூலதனத்தை எழுதினாரு. உழைப்பவன் பாட்டாளி தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறான். உலகத்தின் ஒப்பற்ற தத்துவம் மார்க்சியம். கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுறாங்களா மக்களே? ஓட்டு போடுறாங்க இல்லையா? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுறான், மேடையில் நல்லா பேசினா கைதட்டுறான், ஏதாவதுக்கோ போறான். அந்த கொள்கைக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லையே. இந்தியா ஏழைகளின் நாடு, ஏழை நாடு. ஏழைகளுக்காக பேசுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஓட்டு கூடல, சதவீதம் ஏன் கூடல? ஒரு கேள்வி இருக்குல்ல. கொள்கை சிறந்ததாக இருப்பதனால் மட்டுமே தேர்தல் அரசியலில் வெல்ல முடியுமா? ஒரு கேள்வி இருக்கு. அதான் சீமானுக்கான பதிலும். ஓகே சார். அதே போல் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சட்டசபையில் சொல்கிறார் ஒரு விஷயம், அம்மாவோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற. நியாயமாக பார்த்தால் தமிழ்நாட்டில் நடந்த இதுவரைக்கும் நடந்த ஆட்சியிலேயே பெரிய காட்டு தர்பார் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தான். இதை சொல்வதற்கு ஆதவர்ஜுனா வெட்கப்படணும் கொஞ்சம். நாங்கள் அண்ணாவின் ஆட்சியை நடத்துகிறோம், காமராஜர் ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி நடத்துறோம்னு சொல்றீங்களே, இதுல என்ன கௌரவம் இருக்கு? ஜெயலலிதா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு கையெழுத்து 1 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வந்து பதவி போயிருச்சு, வீட்டுக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எஸ்மா சட்டம், டெஸ்மா சட்டம், ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம், மதமாற்ற தடை சட்டம், எவ்வளவு கருப்பு சட்டங்களை வந்து ஜெயலலிதா உருவாக்கி இருக்காங்க தெரியுமா? வளர்ப்பு மகன் கல்யாணம், ஆடம்பர திருமணம், எவ்வளவு அட்டகாசம், மிக கொடூரமான வந்து வன்முறைகளை தூண்டுகிற பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியே கிடையாது. அந்த ஆட்சியை தான் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. எதிர்கட்சிக்காரன் பண்ண வேண்டிய ஆட்சி, சொல்ல வேண்டிய வார்த்தை ஜெயலலிதாவை போல காட்டு தர்பாரை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்ல வேண்டியது. உச்ச நாச்சம் இல்லாமல் நீங்க சொல்றீங்க. ஓகே சார். இறுதியாக இந்த ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன்.
அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும், அந்த கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தாவேகா மீது மட்டும் விமர்சனங்களை அதிகமாக வைக்கிறார்கள். தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்து, அறிவிச்சதுலேருந்து. இது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனால விமர்சிக்கிறாங்க. இல்லை, யார் ஆட்சி வராதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப விமர்சனம் தாவேகா மேலே மட்டும் இருந்துச்சு. இல்லையா, ஏற்கனவே திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. திராவிடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இடைத்தேர்தலில் போய் நின்றாங்க. பெரியார் தத்துவத்தை ஒழிக்க போறேன்னாங்க. எல்லாமே அவங்க பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. அதனால அவங்க தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறான், அவன் திமுக பணம் வாங்கிட்டாங்க, திமுக வந்து அவங்கள பேக்கேஜ் பேசிடுச்சு, திமுகவோட ஆளாக மாறிட்டாங்க வந்து நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.